ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் நல வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேர் வந்து எப்படி ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தொழிலாளர்கள் நல வாரியத்துறை இந்த இது வந்து எதுக்காக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த கொரோனா நிவாரணத் தொகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றது கிடையாது, வந்ததில்லை. அதாவது அந்த ரூ. 1000 வந்து குடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இது வந்து எத்தனை தொழிலாளர்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வந்து போய் சேரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு லேபர் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதில போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய அ டீட்டெயில்ஸ்லாம் குடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு நிவாரணத் தொகை ஏதாவது அளிச்சாலும் இந்த இது மூலியமா நீங்க வந்து ஈஸியாவே வாங்கிக்கிற முடியும். அதுக்காக தான் இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது லேபர்ஸ்க்கு மட்டும். இப்ப இது வந்து எப்படி பண்ணணும்? என்னென்ன டீட்டெயில்லாம் வேணும்? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா, அந்த வீடியோ கீழ உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டாலும் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்லைன் போர்ட்டல் லேபர்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் குடுக்குற இடத்துல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பேஜுக்கு வருவீங்க. நீங்க வந்து அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டும், உங்களுடைய பான் கார்டையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து கேட்குறாங்க. வித்து அந்த ஆதார் அண்டு பேனோட நம்பரும் கேட்குறாங்க. அதையும் வந்து குடுத்துக்கோங்க. எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் அப்ளிகேட் சாரி. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டெசிக்னேஷன் வந்து என்னவோ அது வந்து குடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா, பான் கார்ட்ல வந்து எப்படி இருக்கோ அதே மாரி தான் குடுக்கணும். அ ஆதார் கார்டு வந்து நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் குடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பான் கார்டு குடுத்துக்கலாம், ரேஷன் கார்டு குடுத்துக்கலாம், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ் இதில உங்கள்ட்ட எது இருக்கோ அத வந்து குடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்பாங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அந்த ஸ்டேட்ட சூஸ் பண்ணிட்டு தமிழ்நாடுங்கிறத வந்து குடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்டோ அத வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாலுக்கு அதாவது உங்க நீங்க எந்த தாலுகால இருக்கீங்கன்னு கேட்டுருக்காங்க. அது வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அடுத்து வந்து வில்லேஜ் நீங்க வந்து எந்த வில்லேஜ்ல இருக்கீங்களோ அத வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. குடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரீட் அதாவது உங்க தெரு பேர் வந்து கேட்குறாங்க. அத வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. குடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டோர் நம்பரு, உங்க ஏரியா பின் கோட் நம்பர் அத வந்து கேட்பாங்க. குடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த டெலிஃபோன் நம்பரு, எஸ்டிடி கோட்லாம் தேவை கிடையாது. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து குடுக்குற மாரி இருக்கும். அப்பதான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் உங்களுக்கு வந்து டைரக்ட்டா கால் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுடைய மொபைல் நம்பர் குடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓடிபிய. அடுத்து வந்து உங்களுடைய இமெயில் ஐடிய குடுத்து நீங்க வந்து ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பான் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அத வந்து ஸ்கேன் காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்க கேமரால அதாவது மொபைல்ல ஃபோட்டோ எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டோட ஸ்கேன் காப்பி கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்ட் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டும், லாகின் வந்து உங்களுடைய மெசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பிச்சு வைப்பாங்க. அத நீங்க வந்து லாகின் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலாளர்கள் நல வாரியத்துறையில வந்து அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ வேணும்? எத பத்தி வந்து அப்ளை பண்ணணும்? இல்ல எந்த ஸ்கீம பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. அந்த பட்சத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து கண்டிப்பா வந்து அதுக்கு ஏத்த மாரி வீடியோ வந்து கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமா ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அப்ளை பண்றது வந்து தெரியறது கிடையாது. டைரக்ட்டா அந்த ஆஃபீஸ்லயே போய் நெறைய அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து வீடியோ சொன்னதுல, இந்த மாரி அப்ளை பண்ணது நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதனால இந்த வீடியோவோட லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.